ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். It's a great joy to come and sit in your presence and hear your wonderful voice. It's a supernatural things. It's happening time. The glorious God will do the mighty things. இந்த அருமையான வேளையில தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி செலுத்தி உங்களோட வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசு நாமத்தில் வந்த யாவருக்கும் இயேசு நாமத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, தெளிந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக, கிருபை பாராட்டும்படியாக இயேசு நாமத்தில் செபிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். இஸ் ஆல்வேஸ் குட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த காலை வேளையில இந்த மகிழ்ச்சியான நாள் உங்களோட நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை யாரோ சொல்ல முடியுமா? இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் வார்த்தையை கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்தார். என்ன வார்த்தை கொடுத்தாரு? 26 நம்பர் சொல்லியாச்சு. வீட்டு விலாசத்தை சொல்லலையே. மனுஷனால கூடாதுதான், நல்ல அற்புதமான வார்த்தை. நன்றிக்கு தொடர்ச்சியாக தான் போவோம். தேவனால் எல்லாம் கூடும் என்று, தேவனால் எல்லாம் கூடும் என்ற தலைப்புல தேவ செய்தியாக பார்த்தோம். உங்களால் முடியாது, அவரால் மாற்ற முடியும், மாற்றக்கூடியவர் என்று பார்த்தோம். நம்முடைய தேவன் முடியாததை முடித்து காண்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில் வேதத்தின் 2 காரியங்களே ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் பார்த்தோம். ஒன்று, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19 சொன்னது போல, அப்போது சீஷர்கள் இயேசு இடத்துல தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் கூடாமல் போயிற்று என்று ஏன் கேட்டார். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அங்க வந்து கேட்கிறாங்க. அங்க வந்து ஒரு தகப்பனோட மகன் ஒரு ஆவியால் அலக்கழிக்கப்பட்டிருக்கும் போது அந்த தகப்பன் அந்த சீஷரிடத்துல அதை விரட்டும்படி, அவனை சுகப்படுத்தும்படி கொண்டு போகும்போது அங்க அற்புதம் நடக்கவில்லை. அப்போது சீஷர்கள் வந்து இயேசு இடத்துல கேட்கிற காரியம் தான் இது. அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார். இயேசு அதற்கு பதில் கொடுக்கிறார். அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கூடாமற் போயிற்று என்று கூறினார். என்று உங்கள் அவ்விசுவாசத்தினால் தான் கூடாமல் போயிற்று என்று பதில் சொல்லுகிறத பார்க்கிறோம். உடனே இயேசு அந்த பிள்ளையின் தகப்பனை அழைத்து சொல்லுகிற காரியம், இந்த தகப்பன் விசுவாசிக்கிறது இயேசு பார்த்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 19, 23 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அந்த அலக்கழித்த ஆவியின் மகனை தகப்பனை குறித்து கர்த்தர் இயேசு பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்ற வார்த்தை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே அந்த தகப்பன் இயேசுக்கு பதில் கொடுக்கிற வார்த்தை அடுத்த வசனம் 29, 24 மார்க் சொல்லுகிறது, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவர் சொல்லுகிற காரியம் அற்புதமா இருக்கிறது. இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். நான் அன்றைக்கு நான் சொன்னேன், அனைவருக்கும் விசுவாசம் இருக்கிறது, நம்புகிறோம், செயல்படுகிறோம். ஆனால் கூடவே ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதே போல அவ்விசுவாசத்தை கூட வச்சிருப்போம். அது இல்லை என்றால் தான் மகிமை சம்பவிக்கும் என்று அன்றைக்கு நான் 1ஆம் தேதி பேசினேன். அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் தேவனோட மகிமையை பார்க்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் எல்லாம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்குதுன்னு சொன்னார்னா கூட நீ சாகிறதுக்கு கூட அதை கண்டிப்பாக அடிச்சே தீரும். அது மட்டும் நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கை இருங்க. எங்க அப்பா சொல்லிட்டா கண்டிப்பா நடந்துதான். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்ன சொல்லுகிறவர் சாதாரண மனிதர்ல உலகத்தை சிருஷ்டித்தவர் பேசுகிறார்.
எரேமியா 32ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, இதோ இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவரால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல முடியும். இல்ல சொல்ல முடியாது, செய்கிறவர் தான் சொல்லுவார். செய்யாத சொல்லுகிறது மனுஷன், சொல்லுகிறதை செய்கிறதா நம்மளோட தேவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை, அந்த ஹைலைட் பண்ணிக்கோங்க வார்த்தையை. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வார். அவருக்கு தெரியும் நீ அதிகமா கேட்டாலும் செய்வாரு, அதுக்கேற்றபடி செய்வாரு, அதுக்கேற்றபடி செய்வார். என் தேவன் ஒவ்வொரு காரியத்தும் முத்தாக மணியாக பேசுகிற தேவனா இருக்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதை தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நாளை தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் பதியாக அனைவரும் வேதத்தை சங்கீதம் 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அனைவரும் வந்த யாவரும், வேதத்தை சுமந்து கொண்டு வந்த யாவரும், சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6 வசனம் அடங்கியதை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன், மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்ல தகப்பனே, இந்த வேத பகுதியை வாசித்தபடியே வாசித்த யாவர்களுக்கும் நடப்பதாக நடந்தே தீரும். இது விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ரெண்டு காரியத்தில தான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். முதலாவது, அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி வசனம் ஆரம்பிக்குவது என்றால், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். மெய்ப்பன் அழகாக நடத்துகிறவர், சரியான பாதையில கொண்டு போகிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், உன்னை திருப்திப்படுத்துகிறவர், உன்னை அழகாக வர்ணித்து நடத்துகிறவர், உன்னை சுமக்கிறவர். ஒரு ஆடுகளுக்கு எப்படி வழிகாட்டுறது? மெய்ப்பன் இஸ் a லீடர். பாதை இல்லாத இடத்துல அவர் பாதை உண்டாக்கின்னு போவாரு. நம்மளோட வேலை என்னன்னா பின்னாடி போற வேலை தான். மெய்ப்பன் ஒரு அழகான மெய்ப்பன் நமக்கு. இதோட அர்த்தம் என்னவென்றால், அவருக்கு பின்னாக நடந்து போகிறோம் என்று அர்த்தம். அவருக்கு பின்பாக நடந்து போகிறோம் என்ற அர்த்தத்தை தான் கர்த்தர் என்னை மெய்ப்பரா இருக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, ஆடு மேய்க்கிறவன் ஒரே ஒருத்தர் தான். ஒரு தடியை வச்சுட்டு போயிட்டு இருப்பாரு, ஆனா அது பின்னாடி ஆடுங்க போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரியும் தலை முன்னாடி போகுது, நம்ம வாலு பின்னாடி போகணும். நீ தலையா மாறணும்னு நினைச்ச வாலா தான் ஆயிடுவேன். எப்பவுமே தலை முன்னாடி இருக்கணும். அதாவது நம் தேவனை முன்பாக வைக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அவர் தான் இயேசு தான் அந்த குடும்பத்தின் போர்டு போட்டிருப்பாங்க எல்லாரும் வீட்டில். இயேசு தான் அந்த குடும்பத்தின் தலைவர். ஆனா பொண்டாட்டி கணவனை திட்டுவாங்க. நான் சொல்றேன், கணவன் நேசிங்க. கணவனும் மனைவி ரொம்ப நேசிக்கணும். அவளும் குடும்பத்தின் தலைவி, குடும்பத்தின் தலைவனவர். இதனால அவரை பின்தொடர்ந்துதான் அர்த்தம் என்று சொல்லுது. அதே போல அந்த வசனத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்க ஒரு 2 மணி நேரம் உங்க சொந்தக்கார ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. அங்க போயிட்டு வீட்டுல நுழைஞ்ச உடனே யாரோ ஒருத்தர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க சொல்லுங்க? உங்க கூடயே ஒன்று வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்மெல் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போயிட்டு கேட்குறீங்களா சிஸ்டர்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கீங்களா? சரி. ஒரு மீன் கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, உங்க மேல என்ன வாடை வரும்?
கவுச்சி நாத்தடிக்கும். ஓகே, உண்மைதானே? நல்லா பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போறீங்க, கூடவே அந்த பர்ஃப்யூமும் கூட வரும். எப்பா இதெல்லாம் வரும் பொழுது நன்மையும் வரும். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வருமா. ஏற வசனம் அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உன்னை மறக்க மாட்டார். மெய்ப்பெண் மறக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்க. 100 ஆடு காணாத போனாலும் ஒரு ஆடு காணாத போனதை தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. மேய்ப்பனோட வேலை 99 ஆடை பார்க்க மாட்டாரு. எதை பார்ப்பாரு? அந்த ஒரு ஆடு காணமேன்னு ஃபீல் பண்ணுவார். அதுதான் மெய்ப்பன். இதே மெய்ப்பன் அந்த காலை பலிபீடத்தில் பேசுறாரு, உன்னை வழி நடத்துவேன், உன்னை வழி நடத்துவேன், சரியான பாதையில் நடத்துவேன், அழகா நடத்துவேன். ஏன்னா அவர் ஆடுகள் தன் மெய்ப்பனின் சத்தத்தை செவி சாய்க்கும். நம்ம செவி சாய்க்கும் போது அழகாக நடத்துவார். சங்கீதம் 23:6வது வசனம் இவ்விதமாக சொல்லுது, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது விசுவாசிங்க. ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நம்ப வேண்டும். ரயில் வண்டியை பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அது தொடர் வண்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்று பின்னாடி ஒன்று லாக் ஆகிருக்கும். தலை முன்னாடி போவோம், இன்ஜின் பின்னாடிலாம் எல்லாமே அது தொடர்ந்து போகும். அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. ஆனா அந்த தொடர் வேற, வேதத்தின் தொடர் வேற. அது இழுத்துட்டு போவோம், அது ஒரு தொடர். வேதத்தின் சத்தியத்தின்படி பார்க்கும் பொழுது நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற அர்த்தம் என்னன்னா, வேதத்தில் பார்க்கும் போது சவுல் தாவீதை தொடர்ந்து விசேஷமா தாவீது தொடர்ந்து போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட அர்த்தம் என்னவென்றால், சவுல் தாவீதை பின்னாடியே பிடிச்சிட்டு போல. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். தாவீது சட்டையை பின்னாடியே பிடிச்சிட்டு தொடர்ந்து போல. சவுல் ராவும் பகலும் தாவீதை தேடிக்கிட்டு இருந்தான். எதுக்கு? அவனை கொலை செய்யறதுக்கு. இரவும் பகலும் அவனை தேடுறான். எதுக்கா? அவனை கொலை செய்யறதுக்கு. இதுதான் வர்த்தனை சொல்லனா என்னன்னா, தொடரும்ன்றதுக்கு இப்படிதான் தொடரும் என்ற வார்த்தை ஆரம்பிக்குது. சவுல் தாவீதை தொடர்ந்து கொலை செய்துக்கு போனது தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதே போல் தான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றால், நன்மையும் கிருபையும் நம்மளை தேடிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். நன்மையும் கிருபையும் நம்மளை தேடிட்டு இருக்கு. நீங்க அந்த தொடர் வேற, ரயில் பெட்டி தொடர் வேற. ஆனா வசனத்தை கவனிக்கணும். சவுல் தாவீதை இரவு பகல் தேடிக்கொண்டிருந்தானா அவனை கொல்றதுக்காக. அந்த தொடர் தான் இங்க இருக்கு. நன்மையும் கிருபையும் என்னை. உதாரணம்னா, உனக்கு நன்மை செய்யறதுக்கு நீ எங்கேயோ போயிட்டு இருக்க, நன்மை உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கு, உன்னை தொடர்ந்து வருது. நான் சொல்றேன், இன்னைக்கு பலிபீடத்தில் சொல்றேன், ஒரு நன்மையான காரியம் உங்களுக்கு நடக்கும், நன்மையான காரியம் சம்பவிக்கும். இட்ஸ் நன்மை. உண்மையா சொன்னா அந்த நன்மை மகிமையா இருக்கும். நீங்க எங்கெங்க போறீங்களோ அந்த நன்மை பின்னாடியே வரும். நான் நடந்து போகும்போது பின்னாடி நிழல் வருகிறது போல நன்மை வருது. நேரத்தை கையில கொடுப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. தட் மீன்ஸ் இந்த ஆசீர்வாதம் தேடி வந்துட்டு இருக்கு. நான் இந்த காலையில் வேலை சொல்றேன், கர்த்தர் சமூகத்திலிருந்து நன்மையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போது அது உங்களை தேடிட்டு இருக்கு. நீங்க நிற்கும் பொழுது கட்டலாக் ஆயிடுவீங்க. அது நிச்சயம் நடக்க போகுது. லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த நன்மை அது செய்யாம போகாது. ஏன்னா வார்த்தையில உண்மை உள்ளவர், பொய்யிராதவர், சுத்த கண்ணன், பரிசுத்தன், அழகுல சிறந்தவர், மகிமையில் வார்த்தையில உண்மையுள்ளவர் தான் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், உன்னை பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஏனென்றால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, சிலர்
காத்திருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். நிறைய பேருக்கு காத்து இருக்கணும்னு சொன்னாலே விரும்ப மாட்டாங்க. அவங்களும் அப்படின்னா இன்ஸ்டன்ட், உடனே ஜாம் பண்ண உடனே நடந்துடணும். ஜாம் பண்ணி கொஞ்சம் நடக்கலன்னா முகம் மாறிடும். ஜாம் பண்ணிட்டு நடக்கலன்னா மா எழுந்துருமா சபைக்கு போகணும் அப்படின்னு சொன்ன நடக்கலன்னா அவங்க பெட்ல இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். போமா, வார வாரம் தான் வந்துட்டு இருக்கேன், வார வாரம் தான் வந்துட்டு இருக்கேன், இந்த வாரம் மட்டும் நடந்துட போதா? அது விரக்தி. நான் சொல்றேன், விரக்தி அடிக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிக்குமா? நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சண்டே, ஓகேவா? மட்டன் பிரியாணி செய்யறீங்க வச்சுக்கோங்களேன், குக்கர்ல செய்றீங்க. எத்தனை விசிலுக்கு காத்திருப்பீங்க? லேடிஸ் சகோதரிகளே, குக்கர்ல எல்லாம் கூட்டி மூடி என்ன பண்றீங்க? போய் மேல ஒரு தலை மேல ஒரு விசில சொருவிடுங்க. அல்லையா? இன்னைக்கு ஆண்டு தலை எல்லா தலையும் விசில சொருவி அனுப்புறாரு. என்னது? விசில சொருகிறார். அது ஆன உடனே எத்தனை சவுண்டு கணக்கு போட்டுருவீங்க நீங்க? நீங்க என்ன பண்ணுங்க, அதை குக்கர்ல வச்சுட்டு அங்க ஆன் பண்ணிட்டு பக்கத்திலே நின்று இருப்பீங்களா? ஆயிடுச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு இருப்பீங்களா? பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா போயாச்சு, வச்சாச்சு, என்ன பண்ணுவீங்க? அப்புறமேல உங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்க, எத்தனை விசில்னு? ஒரு 8 விசில் சொல்லுவீங்களா? 8 எத்தனைமா? 3. அது வர வரைக்கும் என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல உங்க வீட்டுக்காரர் போயிட்டு விசில் அடிக்கலன்னு சொல்லிப்பீங்களா? யார என்ன பார்த்துருக்கீங்களா? ஐயோ ஏமா ஒண்ணு விசில் அடிக்கல கேட்டிருக்கீங்க? என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணு. இல்ல ரொம்ப டென்ஷன் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு விசில புடிக்கிட்டீங்க. பிரியாணி வரும் வராது. அதிகமா விட்டாலும் குழஞ்சிடும். சோ உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியுது. அந்த பக்குவத்துக்கு ஏத்தபடிதான் நம்ம ஆண்டோட கிரியைகள் நடக்கும். காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் பிரியாணி வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்ம காத்திருக்கும் பொழுது தேவனால் எல்லாம் கூடுங்க. காத்திருக்க சொன்னா ஒரு நாள்ல நடக்க வேண்டும், அல்லது ஒரு வாரத்தில் நடக்கணும், அல்லது ஒரு மாதத்தில் நடக்கணும். பல வருஷம் நடக்கலன்னா நம்ம இருதயம் உடைந்து போயிடும். அது சத்தியம், உண்மைதான். ஆனாலும் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை விசேஷமா பார்க்கும் பொழுது, அவர் விசுவாச தகப்பன் என்று அழைத்த ஆபிரகாம் தன்னுடைய புத்திர பாக்கியத்துக்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்? 25 ஆண்டுகள் காத்திருந்தார். எத்தனை விசிலுக்கோ காத்திருந்தார் போர். 1 2 இல்லை, எத்தனை விசில்? அது வரைக்கும் கணவனுக்கு சண்டை வந்திருக்காதுன்றீங்களா? எல்லாமே நடந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் அற்புதம். அல்லையா? அதுக்கப்புறம் நிறைய வந்து, ஆனா அவங்களுக்கு அது நடந்தது ஃபர்ஸ்ட் அற்புதம். நான் சொல்றேன், இது வரைக்கும் பார்க்காத நன்மையை ஃபர்ஸ்டா பார்ப்பீங்க, நீங்க பெஸ்டா பார்ப்பீங்க. ஏனால் பேசுகிறவர் தேவன், நான் அல்ல. பேசுகிறவர் தேவன். எடுத்து 25 நாள் காத்திருந்தாங்களாம். அந்த வசனம் கரெக்டா பார்க்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 லிருந்து 4 வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்படுகிற பொழுது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். எங்க அப்பா இந்த வயசு தான் கூடுவாரு, அந்த வயசு செய்வார்ல. இவருக்கு எப்ப கூப்பிடுறாரு?
எந்த வயசுல கூப்பிடுறாரு? 75 வயதுல எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்நிதியை பெருக பண்ணுவேன், மகிமை வைப்பேன் ப்ராமிஸ் பண்றார். ஆபிரகாமோட பிளான் எப்படி இருந்திருக்கும்? கடைசி வரைக்கும் எங்க அப்பாவோட சிலையை வித்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை செய்துட்டு இருக்கலாம். இப்படிதான் அவன் பிளான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட நிறைய பிளான் போட்டிருக்கீங்க, நிறைய பிளான், நிறைய டசனா உள்ள வச்சு நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் சொல்றபடி கேட்டு வா, இன்னைக்கு என் வார்த்தை கேட்டு இன்னைக்கு வா, உன்னை ஆசீர்வதிப்பேன். அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆபிரகாம் உடனே விட்டு கீழ்ப்படைஞ்சு திரும்பி வந்தான். வந்த உடனே இன்னைக்கு வேதத்தின்படி எப்போது ஜெபிச்சாலும் யார் பேரை ஃபர்ஸ்ட் சொல்றோம்? ஆபிரகாமின் தேவன் சொல்றோம். இன்னைக்கு நீ அவர் வார்த்தை கீழ்ப்படைஞ்சு அவரை எல்லாத்தையும் விட்டு நீ வரவையானால், உலகத்தை விட்டு நீ வரவையானால், உன் பேர் முதன்மையா இருக்கும். Your name will be the best and the first. கர்த்தர் பெஸ்டா கொடுக்கிறது மாற்றம் இல்ல, ஃபர்ஸ்டா கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சிலர் அழைக்கிறார், போதும் நீ உலகத்துக்காக ஓடிட்டு இருக்க, உலக காரியமா இருக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்றேன், என் நாமத்தை மகிமைப்படுத்த என்னை பின்பற்றி வா, இதுவரைக்கும் செய்யாததை உனக்கு நான் செய்ய போகிறேன், உன் கண்கள் பார்க்கும்படி அந்த நன்மையாக மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் இப்படிதான் பேசுவார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவனோட வயது 75 இருந்தது. ஆபிரகாம் முயற்சி எடுத்திருந்தாலும், ஆனால் கர்த்தர் செய்கிற, பேசுகிற, வாக்கு கொடுக்கிறத தேவனால் மாற்றம் தான் செய்ய முடியும். ஆபிரகாம் 75 ஆண்டுகள் முயற்சி எடுக்காமல இருந்திருப்போம் குழந்தைக்காக. ஆனா அது அதன் காலத்துல வரும்பொழுது கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்திருப்பார். ஆனால் ஒன்று மற்றும் நிச்சயம் நீங்க விசுவாசிக்க வேண்டும், தேவனால் எல்லாம் கூடும். சூழ்நிலையே பார்க்க கூடாது. Don't see the situation. ஐயோ என்கிட்ட பணமே இல்லை, நான் லீஸு கூட எப்படி போவேன்? Don't see the situation. ஆண்டவர் கொண்டு போறேன்னு சொன்னாருன்னா கொண்டு போவார். ஆண்டவர் உனக்கு தருவேன்னு சொன்னா தருவார். ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பார். தட்டி எழுப்பி கொடுக்கிற தேவன். சீரியஸ், தட்டி எழுப்பி கொடுக்கிற தேவன். தேவனுக்கு முன்பாக சொன்ன, ஊழியத்துக்கு வந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னையும் மனைவியும் எப்போது வேதத்தை சுமந்து ஊழியத்துக்கு வந்தோமோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு பலனோடு தேவைகளை சந்தித்து கிருபையா நடத்துகிறான். புறப்பட்டு போ என்று சொன்னபடி அவர் வார்த்தை கீழ்ப்படைந்த வந்த நாள்ல இருந்து கர்த்தர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். He is a supernatural God. மத்தேயு 19:26 சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாது, மனுஷரால் கூடாது, தேவனால கூடும். 75 ஆண்டுகள் செய்யாதது ஆபிரகாமுக்கு செய்ய மனுஷனால் கூடாது, தேவனால் மாற்றம்தான் முடியும். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எது நடக்கவில்லை என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கிற காரியத்துக்கு இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தை வார்த்தை பெற்றுக்கொண்டு பேசுகிறேன். தேவனால் எல்லாம் கூடும், நிச்சயமாக முடிவு உண்டு. எப்படி சொல்ல தெரியுமா? நான் சொல்லும் போது நிச்சயமாக முடிவு உண்டு. என் நம்பிக்கை, எப்படி சொல்லுங்க? என் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் நீங்க யாருக்கோ கடன் கொடுத்துட்டீங்க, நல்லது. அவனை போய் தொங்கி நிற்காதீங்க, அவனை போய் குடு தொங்காதீங்க. 4 வாட்டி கேளுங்க, 5 வாட்டி கேளுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னால் முடியல, ஆனா நம்பிக்கை இருக்கு. நீங்க கொடுத்துருங்க, நம்பிக்கை இருக்கு, அதை மட்டும் சொல்லி பாருங்க. ஓகே, வீரலை வச்சு நைட்டு 10 தூங்கி நிற்பான், தலையில பலார்னு வைப்பார், ஏத்துன்னு போய் கொடுன்னு சொல்வார். அதான் நம்ம தேவன். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக ஆண்டவர் யார்கிட்ட இதை பேசுகிறார் என்றால், 75 ஆன வயதான, எப்ப ஆண்டவர் ஒரு தாத்தா கிட்ட பேசுறார். யாரு? ஒரு தாத்தா கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு? அனைத்தும் விட்டு வா. அல்லேலூயா. எங்க தாத்தா கிட்ட பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? எங்க தாத்தா யாருன்னா சிலை செய்கிறவர். யாரு? உங்க தாத்தா யாரு? சிலை செய்கிறவர். உங்க தாத்தா யாரு? அவர் குழந்தை எப்போ குழந்தை இல்லாம எத்தனை வருஷம் பேச ஆண்டவர்? 75வது வயசுல உங்க தாத்தா கிட்ட பேசுறார். எங்க தாத்தா பேர் ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப தாத்தாக்கு செய்தார்னா உனக்கு செய்வார்னு அர்த்தம். அந்த அபிஷேகம் தொடரும், நிக்காது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்,
டயனாவின் தேவன், உஷாவின் தேவன், சங்கீதாவின் தேவன், என் தேவன், தாவீதின் தேவன். எங்க தொடருது. அல்லையா? ஒரு மீன் கடை கவிச்சு தொடரும்னா அதோட அபிஷேகம் தொடரும். அல்லையா? 75 வயதுல உங்க தாத்தா கிட்ட பேசினாருங்க. உங்க தாத்தா கிட்ட தான் பேசினாரு. உங்க தாத்தா யாரு? ஐஸ்வர்யானுங்க. நீ எப்படி பிச்சைக்காரனா இருப்ப? உங்க அப்பாவுக்கு 4 வீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை வீடு? இது அவர் வீடு உன் வீடு தானே. ஆனா ஆபிரகாம் போல நீ விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற அதே சமயத்துல உள்ளவும் அவ விசுவாசிக்கிற. நடக்கும் நம்புற, நடக்குமான்னு கேட்கிற. ஆபிரகாம் அப்படி சொல்ல, ஓகே நான் வந்துடுறேன், நீங்க கூப்பிட்டீங்க, வந்துட்டான். 75 வயசு தாத்தாட்ட கூப்பிடுறார். உங்க பார்வையில இப்ப நல்லா குறிக்கல, 75 வயதுனால ரிட்டையர்மெண்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட். பென்ஷன் வாங்கிக்கின்னு வீட்டில் பட்டாணி சாப்பிட்டுக்கின்னு அசப் போடுற வேலை. ஒரு பல்லு கூட இருக்காது அசப் போடுறது. அல்லையா? எப்படா கட்ட போவேன்னு எங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் எனக்கு கூடயே பார்த்துக்கேன்னு சொல்லுவாங்க 75 வயசுல இப்பெல்லாம். ஆனா 75 வயதுல தான் ஆரம்பிக்கிறார். அல்லையா? நல்லா புரிஞ்சுக்க. ஆனா ஆண்டவரோட மனுஷன் சொல்லுகிறான், நீ அனைவரிட்டு வான்னு சொல்றான். God speaks. 75 வயதுல பேசுகிறான். மனுஷனோட பார்வையில ஆபிரகாம் ஒரு கிழமை. சொல்லுங்க, உங்க தாத்தா ஒரு கிழமை. ஆனா ஆண்டவரோட பார்வையில அவர் ஒரு குமரன். அல்லேலூயா. அதான் சொல்லுது, your plan is not my plan. நம்ம யோசிப்போம், ஐயோ உங்க பாதா நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், இது வேஸ்ட், இது தேராது. படைத்தவர் சொன்னாதான் நடக்கும். அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் எனக்கு சபிச்சிட்டாங்க, ஐயோ நான் என்னென்னமோ அதிகமா பேசிட்டாங்க, என்னென்ன சபிச்சு மண்ணு வாரி விட்டாங்க. போ ஆண்டு சொல்ற, தூசியை உதறி விட்டு எழுந்து வாழ்றாரு. உங்க தாத்தா பேச்சு கேளுங்க. உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்குறீங்க இல்லையோ, தாத்தா பேச்சை கேளுங்க. தாத்தா விசுவாசாரு, தாத்தா நம்பி வந்தாரு. கண்ணு கெட்ட தூரம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா தாத்தாவோட கர்த்தர் இருந்தாரு. உங்க தாத்தாவோட அதே கர்த்தர் தான் உங்களோட இருக்கிறார். 75 வயதுல நீங்க அலற பார்த்து சொல்லுங்க. லோத்தோட மனைவி சொல்லியிருக்கோம், சொந்தக்காரெல்லாம் சொல்லியிருப்பான், இவன் கிழவன், இவன் கிழவன், இவனுக்கு எங்க இருந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஆனா ஆண்டரோட பாரில இவன் குமரன். அல்லேலூயா. ஆபிரகாமை போல அழகில் சிறந்தவர் யாரும் இல்லை. என் ஆண்டவர் எல்லாருக்கும் இல்லைங்க, அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த சோதனை கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கிறிஸ்டின், நான் ட்ரூ கிறிஸ்டின், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன். நான் உண்மையான கிறிஸ்துவன், கர்த்தருக்காக வைரமாக்கிற கிறிஸ்துவன், அப்படி சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன். நான் கிறிஸ்டின், நான் ட்ரூ கிறிஸ்டின், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை ஏதாவது ஆமன் நம்பினா ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு யோசிக்கிறீங்களே. இப்போ வருகையில வந்து யார் கிறிஸ்டின் கேட்டா அலைமேல சொல்லுவீங்க, இல்ல முன்சாமி சொல்லுவீங்களா? அப்பா நீங்க கிறிஸ்துவ கர்த்தருக்கு ஓய்வு நாள வந்திருக்கீங்க. அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டயர்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டார், கேட்கிறார். ஓகே, நீங்க உண்மையான கிறிஸ்தவங்களை ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லாம் லேட்டா தான் நடக்கும், ஒன்னும் நடக்காது. உங்களுக்கு எல்லாம் லேட்டா தான் நடக்கும், சீக்கிரம் நடக்காது. அல்லேலூயா. லேட்டா நடக்குதுன்னு சொல்லிட்டு அழாதீங்க, லேட்டஸ்டா நடக்கும். அல்லேலூயா. லேட்டஸ்டா நடக்கும். நான் சீரியஸ் சொல்றேன். என் ஆரம்ப காலத்துல திருமணத்தை காட்டிலும் நேற்று நடந்த ப்ரோக்ராம் எனக்கு மகிமையா இருந்தது. உண்மையா இப்பதான் எனக்கு இந்த நாள் கல்யாணம் பிரசாந்தமா இருந்தது. ஏன்னா அழகா இருந்தது எல்லாமே. அப்ப இல்லை. அதனால வச்சுங்களேன், காத்திருந்து லேட்டா வந்தாலும் எப்படி வருமானா லேட்டஸ்டா வரும். ஆனா நம்ம என்ன பண்றது, பட்டாணி சாப்பிட்டு ஒண்ணு வரல 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 வரல. ஹலோ, உங்க தாத்தாக்கே லேட்டா தான் வந்தது, அப்ப உனக்கும் லேட்டா தான் வரும். ஆமேன்னு சொல்ல. எனக்கு சீக்கிரம் வரணும்னா நீ லோத்து கொடுப்போம். அல்லேலூயா. உனக்கு லேட்டா வரணும்னா நீ ஆபிரகாமோட பேத்தி தான். நீ எனக்கு லேட்டா வருதுன்னா நான் பேரன். அல்லேலூயா. ஆபிரகாம் பேத்தி இருந்தாங்களோ ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆபிரகாம் பேரன் வரும், ஆமேன்னு சொல்லுங்களேன். லேட்டா தான் வரும். ஆனா ஆனா
பெஸ்டா கொடுப்பார். அந்த நம்பிக்கையில வந்துடணும். 75 வேளை வாக்கு கொடுத்த ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாமுக்கு அடுத்த வருடமே பிறந்ததாக வேதத்துல போடவே இல்லை. அவர் பிள்ளை பிறந்து 75வது வயதுல தான் பிறந்தது வேத வசனம் சொல்லுகிறது. இதை விசுவாசித்தான், பலனடைந்தான். உலகமே ஆபிரகாமை திரும்பி பார்த்தது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 100 வயதுல குழந்தை பிறந்துன்னு சொன்னா லோத்தோட மனைவி என்ன சொல்லியிருக்கும் சொல்லுங்க? என்னடா இது ஆச்சரியமாகுது, இது எப்படிடா நடந்தது? நம்ம கிழவன் சொன்னோம், கும்பர மாதிரி செய்திருக்கானு, குருபியா இருக்கானு, குழந்தை பிறந்ததுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அதான் லேட்டஸ்ட் நியூஸ். நான் சொல்றேன், இந்த காலை வேளை தேவனால கூடும் சொல்கிறவர் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்டான நியூஸ் வரப்போகுது. லேட்டஸ்டான நியூஸ் வரப்போகுது. உங்க தாத்தாக்கு சொன்னவர் உங்களுக்கு சொல்றார், மகனே மகளே உனக்கு லேட்டஸ்டா நியூஸ் கிடைக்கும். டக்கு காலை எழுந்திருப்ப, லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும். எப்படிடா? இதுதான் தேவனால எல்லாம் கூடும். ஆபிரகாமோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சாரோட கேரக்டர் பார்த்து அங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. நம்மளை போல தான் அவங்களும் அங்கே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க அற்புதங்களை பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாராளுக்கு ஆபிரகாம் அற்புதத்தை வந்தவங்க வந்திருந்து நடக்குது. அதுக்கப்புறம் தான் அற்புதம் நடக்குது. வந்து அவங்க அற்புதம் பார்க்கல. ஆனா நீங்கெல்லாம் அற்புதங்களை தாத்தாக்கு செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தாத்தாக்கு செய்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாட்டிக்கு செய்தது தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் சந்தேகிக்கிறீங்க? அப்ப ஏன் சந்தேகிக்கிறீங்க? உங்க தாத்தாக்கு செய்தவர், உங்க பாட்டிக்கு செய்தவர் எனக்கு செய்வார். அந்த நம்பிக்கை இருக்கணும். அதுதான் கன்ஃபர்மேஷன். உனக்கு நடக்காம இருக்குன்னா உன் கூட ஏதோ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ உள்ள இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு உள்ள? இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? அவிசுவாசம் இருக்கு. அதை எடுத்து போடு. தாத்தாவோட தேவன் மகிமையான தேவன், பாட்டியோட தேவன் மகிமையான தேவன். அவங்களும் நம்மள போலதான். நீங்களாவது இப்போ வேதத்தை படிச்சு தெரிஞ்சிருக்கீங்க. ஆனா அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க ஆண்டு விட்டு வரும்போது. அப்போ வசனம் சொல்லுது, பார்க்கும்போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. ஃபர்ஸ்ட் ஒரு பேர் இருந்தது, இனி எப்படி அழைக்க சொல்றாரு? சாராள் என்பது அங்க ஒரு மாற்றம் நடக்கிறது. அடுத்து அப்படியே வாசிங்க. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, முன்குப்புற விழுந்து அப்படியே தலை கீழே குனிங்கி நகைத்து என்னது என்ன சொல்லிப்பார்? எனக்கு 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். நகைத்தான். அதாவது உள்ள முகத்துல காண்பிக்கல, வெளிய காண்பிக்கல. ஆனா முக குப்புற விழுந்து சிரிச்சிருப்பான். என்னமோ சொல்றீங்க, என்னமோ என்னமோ சொல்றீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நகைத்தான். எப்போ சொன்ன உடனே நகைத்தான். ஏன்னா அவரு என்னத்தை பார்க்கல, இது வரைக்கும் அற்புதங்களை பார்க்கல. ஆனா நீங்கெல்லாம் சொல்லுங்களேன், தாத்தாக்கு செய்த அற்புதங்களை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன். ஆனா ஆபிரகாம் பார்க்கல. சரி, அவர் தான் நகைத்தாரு, நடக்குமான்னு. சாராளை குறித்து பார்க்கும் பொழுது எப்படி காணப்படுறது? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12 வசனம் வாசிக்கும் பொழுது, அப்போது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசல். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் சொல்லுகிறார், சாராளே சொல்லுமா,
சாராள் அவளுக்கு பின்புறமாக, எங்கேயோ ஒரு வாரமா ஸ்கிரீனுக்கு பின்னாடி போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்கிரீனுக்கு பின்னாடி போயிட்டு கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். நல்ல படிங்க. இது கேட்டுக்கொண்டிருந்தால் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. உங்க பாட்டிக்கு எல்லாமே நின்னு போச்சு. யாருக்கு? உங்க பாட்டிக்கு எல்லாமே மெயின் எல்லாம் நின்னு போச்சு. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். என்ன பேசுறா பாத்தீங்களா? நான் யாரு? கேள்வி. அவ பார்வையில அவ கேள்வி, அவர் பார்வையில அவர் ஒரு குமரி. என்ன சொல்லுங்க? குமரி. சாராளோட பார்வையில அவ ஒரு கேள்வி, கடலோட பார்வையில குமரி. ஆபிரகாமோட பார்வையில கிழவன், ஆண்டவரோட பார்வையில குமரன். எங்க அப்பா எப்பவுமே வித்தியாசமா செயல்படுவார். இதுக்கு மேல உண்டாகுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஆனா உங்க தாத்தா பாட்டி எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? ஆனா சிரிச்சதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருந்தது. அல்லேலூயா. அந்த சரித்திரத்தை நீ விசுவாசி. அல்லேலூயா. வனாந்தரத்தில் நடத்தின தேவன் ஆபிரகாமை, கண்ணு கெட்ட தூரத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், அவங்கள ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் எங்கேயும் போல ஆபிரகாம் கூட இருந்தது. சாராள் கூட இந்த நன்மையும் கிருபையும் உன்னை பின்னாடி துரத்திட்டே வருது. நீ என்ன பண்ற? நடந்துகிட்டு அவிசுவாசம் போயினுக்கிற. அதான் உனக்கு லாக் ஆக மாட்டேன். அல்லேலூயா. கண்டிப்பா தொடரும். ஆபிரகாமுக்கு செய்தவர், சாராளுக்கு செய்தவர் உனக்கும் செய்ய வல்லவர். சூழ்நிலை பார்த்து இருவரும் நகைத்தார்கள். ஆனா வேத வசனம் சொல்ற அவர் இருவருக்கும் வசனத்தை விசுவாசிக்க, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிட்டாலும் அவர் ஆண்டவர் அழைத்ததுல உண்மையா இருந்தார்கள். அந்த உண்மையானது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. சில நேரத்தில் நம்பி வந்துட்டீங்களே, செய்வார். நான் ஒரு ஜெபிச்சுட்டு ஆண்டவரே எனக்கு நடக்குமான் கேள்வியோட இருப்பையானால், உனக்கு அது நன்மையாக உண்டாகுமானால், உனக்கு அதனால நீ ஆசீர்வாதமா இருப்பையானால், கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சுக்கங்களேன். இந்த கொரோனா வந்தது, யாருன்னா உங்ககிட்ட வந்து பக்கத்துல வீட்டுல கொரோனா இருக்கு, 2 வீடு தள்ளி கொரோனா, பக்கத்து வீட்டுல கொரோனா, அவங்க வீட்டுல வந்தாங்களா உங்களுக்கு? அவங்க வாசல்ல வரல. ஆனா மாடியில இருந்து எப்படி எட்டி பார்ப்பீங்க? எப்படி எட்டி பார்த்தீங்க? இல்ல கிட்ட பேசும்போது எப்படி பண்ணுவீங்க? மாஸ்க் போட்டு எவ்வளவு தூரத்துல இருந்தீங்க? கொரோனா வருதோ இல்லையோ, ஆனா விசுவாசம் அதிகம். கொரோனா வந்துடும், அப்படிதானே? உண்மையா சொல்லுங்க. கொரோனா எங்கேயோ போகுது, ஆனா வீட்டுல என் மனைவிக்கால ரொம்ப விசுவாசம். சீரியஸ். மாஸ்க் போடு, கை வாஷ் பண்ணியா. ஏன்னா நம்பிக்கை. சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எங்க மாமனாக்கு அந்த நம்பிக்கை இல்லை, டாடா பாபான்னு போயிட்டார். விசுவாசத்துல விசுவாசிக்கணும், நம்பிக்கை இருக்கணும். யார் பேசுறா? ஆபிரகாம் தாத்தா பேசுறாரு. தாத்தாக்கு எவ்வளவு செய்தாருங்க, உனக்கு செய்ய மாட்டாரா? பக்கத்துல பார்த்து சொல்லு, தாத்தாக்கு செய்தவர் உஷா உனக்கு செய்ய மாட்டாரா? தாத்தாக்கு செய்த டைனா உனக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நம்புங்க. நீங்க யார் சந்நிதி? ஆபிரகாமின் சந்நிதி. விட்டுருவாரா? அல்லேலூயா. நீ பேரை வாங்கி உன் பேருக்கு மட்டும் உன் பிள்ளைங்க வந்துருச்சு, நல்லா தங்கத்துல வீடு கட்டிட்ட, உனக்கு அப்புறம் யாருக்கு அந்த வீடு? உன் பொண்ணு ஒரு புள்ள பத்திருச்சு, அந்த வீடு யாருக்கு? அது அழியாத நித்திய வீடு வச்சுக்கங்களேன். அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு யாருக்கு கொடுக்கும்? பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்குமா? தொடர்ந்து வரும். அந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் தொடர்ந்து வரும். அல்லேலூயா. நீ வெறுமையா கேட்ட. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாம குழந்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு இல்லைன்னா கர்த்தர் கொடுப்பார். எனக்கு வீடு இல்லை, கர்த்தர் கொடுப்பார். ஐயோ எனக்கு அட்வான்ஸ் கட்ட கர்த்தர் கொடுப்பார்.
நம்பிக்கை. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் உண்மையாக சொல்லுகிறேன், முடியாததை கூட கர்த்தர் சாத்தியமாக முடித்து காட்டுவார். எப்போது ஆண்டு செய்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி ஆண்டு திட்டம் கிடையாது. பக்கத்தை பார்த்து சொல்லு, நீ நினைக்கிற மாதிரி ஆண்டு திட்டம் பக்கத்தை கரெக்டா சொல்லுங்க, ஸ்லோவா சொல்லுவோம். நீ நினைக்கிற மாதிரி ஆண்டோட திட்டம் கிடையாது. அவர் திட்டம் வேறுங்க, அவர் திட்டம் வேறு. ஒருவேளை ஆபிரகாமுக்கு 25 வயசுல கொடுத்திருந்தாருன்னா அவர் பைபிள்ல வந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள்ல வந்திருக்குன்னா 2000 ஆண்டுகளாக அதே ஆபிரகாம் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம், அதே சாராளை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறோம், எந்த ஊழியக்காரன் மறுக்கல, தொடர்ந்து பேசுறான். உன்னை பேசுற பொருளா மாத்துவார், உன்னை பேசுற ஐட்டமா மாத்திரம் மாத்துவார். அவர் திட்டம் சாட்சி உள்ளது, அவர் திட்டம் மகிமையானது, அவர் திட்டம் பூர்ணமானது, அவர் திட்டம் ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, வாக்கு கொடுத்தவர் மறக்க மாட்டார். சொல்லுங்க, என் தாத்தாக்கு சொன்னவரு மறக்க மாட்டாருங்க. எனக்கு தாத்தாக்கு சொன்னவரு மறக்க மாட்டார், வாக்கு மாற மாட்டார். என் தாத்தாக்கு சொன்னவரு வாக்கு மாற மாட்டார். சொன்னதை, உங்க தாத்தாக்கு சொன்னதை உனக்கும் நிறைவேற்றுவார். என் தேவன் உங்க தாத்தா வேற மாதிரி பார்க்க மாட்டாரு, உங்க பாட்டிக்கும் தாத்தாக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். இதை நம்பிக்கையோட விசுவாசத்துக்கு மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஏனால் தேவன் 2 சாமுவேல் 22:33 சொல்லுகிறது, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார். செவ்வை பண்ண நம்ம சூழ்நிலையை மாற்றி நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட் சாராளோட பேர் எப்படி இருந்தது? சாராய். அப்புறம் சாராள். ஆபிரகாம் பேர் எப்படி இருந்தது? ஆபிராம். அப்புறம் ஆபிரகாம். ஒரு காரியத்தை மாற்றின பிறகு தான் என் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க நினைப்பீங்க அற்புதம் செய்யணும், சில மாற்றத்தை உங்ககிட்ட மாற்றிட்டு அப்புறம் அற்புதம் செய்வார். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உண்மையா சொல்றேன், எல்லார் இடத்துலையும் வீடை கட்டா யாருன்னா வீடை கட்டிட்டு ஏசியை வாங்குவீங்களா, ஏசியை வாங்கிட்டு வீடை கட்டுவீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வீடை கட்டி ஏசி வாங்குவீங்களா, ஏசியை வாங்கிட்டு வீடை கட்டுவீங்களா? ஆண்டவர் அதிசயம் செய்யற எப்படின்னா, எனக்கு நமக்கு ஏசியை கொடுத்துட்டா கரண்ட் கொடுத்தாரு. கரண்ட் வந்தோன்னு ஏசி வாங்கல, இருளடைஞ்சு இருக்குது, ஒண்ணுமே இல்லை, பூசு வழக்கு நடக்கல. ஆனா கோபாஸ் எல்லாருக்கும் தெரியும், 5 ஏசிங்க இருக்கு, ஆனா கரண்ட் இல்லை. அப்படின்னா என்னன்னா, பின்னாடி என்ன வரப்போகுது? கரண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது ரகசியம். இப்ப நடக்கலையா? பக்கத்துல கேள்வி, நடக்கலையா? நல்ல கேள்வி, நடக்கலையா? விக்கலையா? கிடைக்கலையா? நடக்கலையா? விக்கலையா? கிடைக்கலையா? வரலையா? அப்ப என்ன அர்த்தம்? வருது. சொல்லுங்க. அப்ப விக்காதது விக்குது, நடக்காதது நடக்குது, எல்லா ஆப்போசிட்டும் நடக்கும். அப்ப நடக்குதுன்னா உங்க தாத்தாக்கு செய்யறது உனக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன தெரியும், எனக்கு நடக்கல, நான் உபவாசம் இருந்து எனக்கு நடக்கல, நான் ஜெபம் பண்ண எனக்கு நடக்கல, எத்தனை திரும்ப தலையை கொடுத்தா நடக்கலாம். ஹலோ, உன் தாத்தாவின் தகப்பன் கை வச்சா தான் நடக்கும். அல்லேலூயா. அந்த தாத்தா இருக்கார் தெரியுமா, அந்த தாத்தா அபிஷேகம் இங்க தொடர்ந்து வந்தது, இங்க தொடர்ந்து இங்க கொடுக்கிறேன், கர்த்தர் நிரப்புவார். ஏன்னா பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த விசுவாசக்குள்ள வந்துடணும். எப்பா இப்பெல்லாம் எங்க கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வரலன்னு கேளுங்களேன், ரொம்ப டயர்டு. என்னது ரொம்ப டயர்டு? ஏன் வரல? எழுந்துக்க முடியல, கால்லாம் வலிக்குது. ஹலோ, ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தைய கொடுத்து அந்த ஈசாக்க வளர்க்க பலனை கொடுத்தவர் உனக்கு பலனை கொடுப்பா மாட்டாரா? நீ கேட்கறது ஆசீர்வாதம் மட்டும் தான் கேட்கிற, பலனை கேட்க மாட்டேற. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். என் ஆசீர்வாதிங்க சொல்லிட்டு ஆண்டவர் நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு பிரீஃப் கேஸ் நிறைய ஒரு 10 கோடி 2000 நோட்டு கொடுத்து என்னைக்குன்னு சொன்னா
கை வலிக்குதுன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க, கை வலிக்குதுன்னு. ஐயோ, ஒரு தண்ணி சொம்பளத்தை வச்சுப்பீங்க, கட்ட 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 வச்சு அது எண்ணி முடிச்ச உடனே ஆர்டர் ஒயிட் பேப்பர் ஆக்கிடுவார். அப்பதான் சொல்லுவார், இந்த மாதிரி கரெக்டா சபைகளை வந்திருக்கியா நீ? எங்க ஆண்டருக்கு கொடுத்தத கொடுக்கும் தெரியும். ஐயோ, நம்ம வாங்கிப்போம். நம்மள யாரு? ஆபரம். உங்க தாத்தா பேர் என்னமா? உங்க பாட்டி பேரு? அப்ப அவங்களுக்கு நடந்ததுன்னா உனக்கு நடந்தது. அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறோம், ஐயோ எனக்கு சரீர பலவீனம் ஆயிடுச்சு, ஐயோ என் பிள்ளைகளை இன்னும் கரை சேர்க்கணும். அது நான் சொல்றேன், உன் பார்வையில நீ கிழமை, உன் பார்வையில நீ கேள்வி, அவர் பார்வையில நீ ஒரு குமரன், அவர் பார்வையில நீ ஒரு குமரி. ஏன் பயப்படுறீங்க? அவரால் லட்ஜர் புக்கில் பின்னாடி எழுதி வைக்க கூட முடியும். அல்லேலூயா. 75 வயசுல உனக்கு லட்ஜர் புக்கை எழுதி இருக்காருன்னா பரலோகமே என்ற பாட்டை 102வது பேஜ்ல கூட மாத்தி எழுதுவார். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வாய்ஸ் நாட்டில் கூட்டி கொடுக்கிற தேவன். இஸ் a supernatural God. அன்பான தேவ பிள்ளை, ஆபிரகாமுக்கு எப்ப வாக்கு கொடுத்தார் என்றால், உனக்கு ஒரு பிள்ளையை தர வேண்டிய வயதான காலத்தில் சொல்லுகிறார். இதை நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, கிரகிக்க கொள்ள முடியாது. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாததை, சாத்தியம் இல்லாததை ஆபிரகாம் நம்பி துணிந்தபடியாக அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நம் ஆபிரகாமோட பிள்ளைகளாக இருந்தபடியாக பிள்ளை பெற முடியாத ஆபிரகாம் நிலையில, நம்ப முடியாத சூழ்நிலை அதே போல் நமக்கு வந்தாலும் நம்ப கூடியவர், நம்ப தக்கவர் நம்மோடு இருக்கிறபடியாக நிச்சயமாக நமக்கு செய்வார் என்று நம்பிக்கை உறுதி இருக்குமானால் ஆபிரகாமின் தேவன் உனக்கு தேவனாய் இருப்பார். ஆபிரகாமோட ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணா? கர்த்தர் சால்வ் பண்ணார். இன்னைக்கு சொல்றார், உன் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுவேன், உன் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுவேன். உன் ஜெபம் ஏகப்பட்ட ஜெபமா இருக்கு, நான் சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணி உனக்கு பெஸ்டா தான் கொடுப்பேன், உனக்கு வெஸ்டா கொடுக்க மாட்டார். நீ வெஸ்டா கேட்டாலும் அதை எடுத்து உனக்கு பெஸ்டா கொடுப்பேன். ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இப்போ உங்க குழந்தைங்க அழுகுது, அது சாப்பிட்டா வயிறு கட்டுறோன்னு தெரியும், ஆனா பிள்ளை அழுகுது, அது நீங்க நினைப்பீங்க அதை காட்டிலும் உன்னை பெஸ்டா கொடுத்து குழந்தைய கன்வின்ஸ் பண்ணி ஆசீர்வதிப்பீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவன் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேடிட்டு இருக்கு நன்மை உங்களை. அன்னைக்கு சவுலை கொல்வதற்காக, தாவீதை கொல்வதற்காக சவுல் வகை தேடி தேடிக்கொண்டுதான். அதே போல நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லும் பொழுது நன்மை உங்களை தேடிட்டு இருக்குது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 18:27 சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று. தேவனால் ஆபிரகாம் மனுஷனா இருக்கும்போது நடக்காத நினைச்சான், ஆனா தேவனால் கூடும் என்ற வார்த்தை நிறைவேற்றி காண்பித்தார். ஆபிரகாம் நினைச்சிருப்பான், ஐயோ இதுக்கு மேல எங்க, ஆகாருக்கு உண்டாயிடுச்சு, சாராளுக்கு எல்லாம் நின்னு போச்சு, இது மனுஷனோட யோசனை முடிஞ்சிடுச்சுன்னு. ஆனா தேவனோட யோசனை முடிந்தாலும் என்னால துவக்க முடியும், முடிந்த காரியத்தை மறுபடியும் துவக்கி ஆஸ்வதிக்க முடியும் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தை. மரியாதை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு ஆர்டர், இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா 1:36 சொல்லுகிறது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். எப்ப சொல்றாருங்க இது? அவள் புருஷனை அறியவில்லை, அவள் திருமணம் ஆகவில்லை, ஒரு கன்னிகா இருக்கும்போது கர்த்தரோட வார்த்தை இப்படி சொல்லி ஆயிற்று. ஒரு கண்ணை விசேஷமாக ஒரு மலடியை கர்த்தர் கர்ப்பதியாக்க முடியும், ஆனால் புருஷனை அறியாதவளை கன்னிகையை எப்படி மாக்க முடியும்? என் தேவனால எதையும் செய்ய முடியும், என் தேவனால் எதையும் செய்ய முடியும். எலிசபெத் முதிய வயதாக இருந்தால், அவருடைய கணவன் ஜெகரியா ஆலயத்தை ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் கேட்டபோது ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், நன்மையானது கர்த்தர் செய்தார். நம்முடைய விசேஷித்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, நம் மத்தியில் இருக்கிறவர் வல்லமையான தேவனா இருக்கிறார். அவர் வல்லமை வெளிப்படுத்த முடியும். எந்த சூழ்நிலையிலும்
என் கர்த்தர் முடியாததை முடித்து காண்பிக்கிற தேவன் தான். இன்றைக்கு நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும் என்று தேவன் சொல்லுகிறார். யாக்கோபு 2:26 சொல்லுகிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல. நல்லா கவனிங்க, நம்ம உயிரோடு இருக்கிறதுனால இருக்கிறோம், நம்மோட ஆவில ஊதப்பட்டதுனால உயிரோடு இருக்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்குமா? அப்பா, ஆபிரகாமின் தகப்பன் உன் தாத்தா எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன். அப்ப பேத்தி எப்படி இருக்கணும்? தாத்தாவை பேத்தி, தாத்தா சாராள போல தான் நீங்க இருக்கணும். இருக்குமா இல்லையா? அதுதான் அவிசுவாசத்தை தூக்கி போடுங்க, சூழ்நிலை தூக்கி போடுங்க, நடக்காத தூக்கி போடுங்க, முடியாத தூக்கி போடுங்க, விக்காத தூக்கி போடுங்க. நான் நீ சொல்றேன், எல்லாமே பலிபடுத்த வருகிற வார்த்தையில விசுவாசிங்க. கிரியில்லாத விசுவாசம் வேஸ்ட். நீங்க நடக்க நம்புகிற காரியத்துக்கு நீங்க அடக்காரதனை பண்றது போல வாயால பேசுறீங்க, நடக்குன்னு. ஆனா அந்த காரியத்துக்கு பாட்டு பாட்டுக்கிறீங்க. என்ன பாட்டு? சொல்லுங்க பிரதர். பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாட்டுக்கிறீங்க, அதான் நடக்கல. நல்ல விசுவாசிங்க. உங்க அப்பா பைலட்னா எப்படி சொல்லுவீங்க? உங்க அப்பா வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியா வச்சுக்கோங்களேன். உங்க தாத்தா, உங்க நட எப்படி இருக்கும்? உங்க தாத்தா தான் மோடி வச்சுக்கோங்களேன், உங்க நட எப்படி இருக்கும்? நடைய இருக்க பிளைட்ல பார்த்துருப்பீங்களோ? எப்படி இருக்குங்க? எந்த பந்தா வாழ்க்கை இருக்கும் தெரியுமா? யார் உங்க தாத்தா? மோடி. ஒரு பந்தா வாழ்க்கை இருக்கும். நடக்கிற ஸ்டைல போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது கை கட்டு போவீங்க. எப்படி போவீங்க? தன்னாட்டில் போவீங்க, அப்படியே மாறு தூக்கிட்டு போவீங்க. யார் உங்க தாத்தா? ஆனா அந்த தாத்தாவோட நம்ம தாத்தா பெரிய தாத்தா. அல்லேலூயா. முக பேசின தாத்தா. இவர் நம்மகிட்ட பேசிய காண இது வரைக்கும். அவர் பேசுற தாத்தா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீ செத்த கிரியம் விசுவாசி. தேவன் மகிமையான ரோமர் 4:18 சொல்லுகிறது, உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் ஒண்ணுமே இல்லை. அதை நம்பிக்கையோட விசுவாசித்தேன். இப்ப நான் சொல்றேன், இப்ப விசுவாசிங்க. நன்மையும் கிருபையும் உனக்கு வரப்போகுது. அது விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. நாய்க்குட்டி போல பின்னாடி வந்துட்டே இருக்கு. நீ எடுத்து லாக் பண்ணிக்கிட்டீனா அது உன் கூடவே இருக்கும். நீ அவிசுவாசத்துல ஓடி போயிட்டே இருக்கினா நீ என்ன பண்ற? பரலோகமா பாட்டு பண்ணுவன்னு இருக்கு. நீ உனக்கு நான் அனுப்புறது உனக்கு வந்துருச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து அன்பான தேவ, இன்றைக்கு ஒரு அநேகர் சூழ்நிலை பார்க்கிறீர்கள். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். விசேஷம் ஆபிரகாம் போல ஒன்றும் நடக்காத பொழுது விசுவாசம் என்ற வேத வசனம் சொன்னது போல எனக்கு நன்மை வரப்போகிறது, கிருபை வரப்போகிறது. தேவனால் எல்லாம் கூடும். விக்காதது சொல்லுங்களேன், விக்காதது விற்க போகுதுன்னு சொல்லுங்க. விற்க போகுது. கிடைக்காதது, நடக்காதது, முடியாதது. அல்லேலூயா. வயதானதெல்லாம் வயது குறைய போகுது. விசுவாசிங்க. என் தேவ, நீங்களே ஒரு முடிவு எடுத்துடுறீங்க. எல்லாம் சீரியஸ். டாக்டர் எடுக்கிறால நீங்களே முடிவு எடுத்துடுறீங்க. கொஞ்சம் ஆனோன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே கவுண்ட் பண்ணுவீங்க. இன்னும் இத்தனை வருஷம் தான் இருப்போம் நம்ம. யார் சொல்றீங்கன்னு தெரியல. அடிக்கடிக்கு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். அல்லனா ஆவியான பேச மாட்டார். கவுண்ட் பண்றீங்க டேட்டை. இன்னொரு 10 வருஷம் தாங்கினா போகுது. அதுக்குள்ள குழந்தை குட்டிகளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஹலோ, உன் நினைவுகள் ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கிறீங்க, 80 வரைக்கும் இருந்தா போதுன்னு. ஆண்டு சொல்ற, உன் நினைவுகள் இல்லை, நீ 60 போயிடுங்க. என்ன பண்ணுவீங்க? எனக்கு அப்பா எப்பவுமே ஆப்போசிட் தான் செய்யறாரு. நீங்க சொல்லுங்க, இல்ல நான் 60 போயிடணும், 160 கொடுப்பேன். அல்லேலூயா. நம்ம அப்படி பண்றதே இல்லை. கொஞ்சம் ஒண்ணு சுகர் கொஞ்சம் வந்துட்டுமே, சாப்பிட மாட்டீங்க, கொல்ல மாட்டீங்க. டாக்டர் சொல்றாரு, நல்லா சாப்பிடு, நல்லா நடன்றார். ஆனா நடக்கிறது கிடையாது.
இதை குறைச்சிப்போம். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க ஒன்று. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு விசுவாசத்தோட போங்க. உங்க தாத்தா யாரு? உங்க தாத்தா எப்படியாப்பட்டவர்? விசுவாசம் தகப்பன். அவர் வயதானவரா குமரனா? குமரன். உங்க பாட்டி யாருமா? சாராளு. அவர் யார்? அவங்க எப்படி? அவங்க குமரிங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், 40 20 ஆகட்டும். அல்லேலூயா. சொல்றதுக்குள்ள ஆமென்ட்டீங்க. அவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நடக்காதது பார்க்காதத பார்க்க போறீங்க. கையில ஏந்தாதத ஏந்த போறீங்க. என் தேவன் இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்யறாரு. ஏனென்றால் தாத்தா பாட்டியோட அபிஷேகம் தொடர்ந்து வந்திருக்கிறது. கர்த்தர் செய்கிறார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் சூழ்நிலை இல்லாத போது ஆபிரகாம் விசுவாசித்தான். சாராள் எல்லாம் நின்று போயிட்டு நகைத்தாள். ஆனாலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். செய்து காண்பித்தீர், செய்து காண்பித்தீர். புருஷனை அறியவில்லை, ஆனால் வாக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. எலிசபெத் வயதான போனால், ஆனாலும் சொன்னவர் செய்து காண்பித்தீர். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு, சபையாருக்கும், பார்க்கிற யாவர்களுக்கும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வேத வசனத்தின்படி நன்மையும் கிருபையும் இவரை தொடர்ந்து போக போகிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அந்த நன்மை நடக்க போகிறது. ஆண்டு தீர்க்க தரிசனமாக பலிபீடத்தில் சொல்லுகிறார், ஒரு நன்மையான காரியம் சம்பவிக்க போகுது. ஒரு நன்மை நடக்க போகிறது. முடியாதது முடிய போகிறது. நடக்காது நடக்க போகிறது. விற்காது விற்க போகிறது. கிடைக்காது கிடைக்க போகிறது. என் தேவன் சொன்னதை செய்வது அன்றைக்கு அப்பா என்று அழைக்கிற விசுவாச தகப்பனுக்கு செய்தது போல சபையாருக்கு கர்த்தர் செய்வார். நல்ல தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும். வேதம் சொல்லுகிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சபையாரை திருப்திப்படுத்தும், சந்தியும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.